டாபிக் ஆஃப் த டே சேஃப் மெடிசன்ஸ் இன் ப்ரெக்னன்சி. இந்த வீடியோவில் நம்ம காமன் சிம்டம்ஸான கோல்டு, காஃபு, அதுக்கப்புறம் ஃபீவர், வலி, இதுக்கெலாம் ப்ரெக்னன்சி டைமில் என்னென்ன மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கக்கூடாது அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ். வலிகளுக்கு பேராசிட்டமால் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது 500-650 டோஸ் நமக்கு தெரிஞ்சது தான். மைல்டு டு மாடரேட் பெயினுக்கு பேராசிட்டமால் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஹெட் ஏக், டூத் ஏக், மஸ்குலார் பெயின், ஃபீவர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, தலைவலி, பல்வலி, அதுக்கப்புறம் மசில் பெயின், ஃபீவர் ரெடியூஸ் பண்ணுறதுக்குலாம் பேராசிட்டமால் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்எஸ்ஐட்ஸான ஆஸ்பிரின், இபுப்ரோஃபன், டைக்ளோஃபினாக் இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலாக 30 வீக்ஸுக்கு அப்புறம் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. அது இன்னும் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு அலர்ஜிஸ் அண்ட் ஹே ஃபீவர். அலர்ஜிக் கண்டிஷன்ஸில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா செடேட்டிவ் ஆன்டிஹிஸ்டமைன்ஸான குளோர்ஃபெனரமைன், சைப்ரோஹெப்டடைன், டெக்ஸ்க்ளோர்ஃபெனிரமைன், டாக்சிலமைன், ஃபெனரமைன், ப்ரோமெத்தாசைன் இதெல்லாம் ரெக்கமெண்டட் டோஸில் எனி ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் யூஸ் பண்ணலாம், ரிஸ்க் கிடையாது. அதே மாதிரி லெஸ் செடேட்டிங் ஆன்டிஹிஸ்டமைன்ஸான லோராட்டடைன் இதை மேபி யூஸ் பண்ணலாம். இப்போ செடேட்டிங் ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணலை, மேக்ஸிமம் டோஸ் கொடுத்துமே ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அந்த கண்டிஷனில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனாலுமே ப்ரெக்னன்சி அவுட்கம்ஸில் சில அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இது காட்டுது ப்ரெக்னன்சி டைமில் எடுத்துக்கிறதுனால. அதனால இதை ஒரு கம்மி பீரியடில், அதாவது எந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் யூஸ் பண்ணாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டஸ்ட் டியூரேஷனில் எடுத்துக்கிறது சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாசல் ஸ்ப்ரே. ப்ரெக்னன்சி கண்டிஷனில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கார்டிகோஸ்டீராய்டு நாசல் ஸ்ப்ரே, அதில் பெக்லோமெத்தோசோன், பியூடிசோனைட் இருக்கிற நாசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டீகன்ஜஸ்டன்ட் நாசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். எந்த கண்டிஷன்லனா கார்டிகோஸ்டீராய்டு ஆன்டிஹிஸ்டமைன் நாசல் ஸ்ப்ரே அவங்க சிம்டம்ஸை சரி பண்ணலை, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் டீகன்ஜஸ்டன்ட் நாசல் ஸ்ப்ரேஸும் யூஸ் பண்ணலாம். அடுத்து கோல்ட் அண்ட் ஃப்ளூ. நமக்கு எல்லாருக்கும் காமனாக வர கோல்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம்? காஃபில், ட்ரை காஃபில் காஃப் சப்ரசன் சச்சஸ் ஃபால்கோடைன் அண்ட் டெக்ஸ்ட்ரோமெத்தார்ஃபோன் யூஸ் பண்ணலாம். அதுதான் சேஃப்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேபி ட்ரை இரிட்டேட்டிங் காஃப் இதெல்லாம் வந்தாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செஸ்டி ஆர் ப்ரொடக்டிவ் காஃப். இந்த கண்டிஷனில் எக்ஸ்பெக்டோரன் சச்சஸ் குவாஃபெனசின் ஆர் மியூகோலைட்டிக் சச்சஸ் பிராம்ஹெக்சைன் இதை ரெக்கமெண்டட் டோஸில் யூஸ் பண்ணலாம். நாசல் சிம்டம்ஸ், இப்போ மூக்கு அடைச்சிருக்கு, இந்த மாதிரி கண்டிஷனில் ஸ்டீம் இன்ஹலேஷன், ஆவி பிடிக்கலாம். அண்ட் சோடியம் குளோரைட் 0.9% யூஸ் பண்ணலாம். நாசல் ட்ராப்ஸா அப்படி இல்லைனா ஸ்ப்ரேயாகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம ப்ரெக்னன்சி கண்டிஷனில் மூக்கடைப்பு இருந்தால். ஜென்ரல் டீகன்ஜஸ்டன்ட் நாசல் ஸ்ப்ரே, அதாவது ஆக்சிமெட்டாசோலைன் ஆர் ஜைலோமெட்டாசோலைன் இதுவும் யூஸ் பண்ணலாம். 3 to 5 days வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நாசல் டீகன்ஜஸ்டன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ப்ரெக்னன்சி டைமில் ரீபவுண்ட் கன்ஜஷன்கிற கண்டிஷன் அதிகமாக டெவலப் ஆகுது. அப்படின்னா என்னென்னா ரினிட்டிஸ் மெடிகாமெண்டோசா, நம்ம நாசல் மியூக்கோசா இன்ஃப்ளேம் ஆகிடும். ஏன்னா நாசல் டீகன்ஜஸ்டன்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. அதே மாதிரி ப்ரெக்னன்சி கண்டிஷன்ஸில் ஓரல் டீகன்ஜஸ்டன்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். சூடோ எஃபிட்ரைன் ஆர் ஃபினைல் எஃப்ரைன்கிற ஓரல் டீகன்ஜஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு சோர் த்ரோட் கண்டிஷன்ஸில் த்ரோட் லோசெஞ்சன்ஸ், அதாவது அதில் லோக்கல் அனஸ்தட்டிக் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் இருக்கிற த்ரோட் லோசெஞ்சஸ் யூஸ் பண்ணலாம் ப்ரெக்னன்சி டைமில். ஆனால் எக்ஸசிவ் யூஸை அவாய்ட் பண்ணிடும், ஏன்னா அது டயரியாவை காஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சால்ட் வாட்டர் வச்சு வாய் கொப்பளிக்கிறது, லெமனு, ஹனி இதெல்லாம் சாப்பிட்றது மூலமாக சோர் த்ரோட் ரிலீவ் ஆகும். ஆனால் அயோடின் இருக்கிற த்ரோட் கார்கிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மதர் பேபி 2 பேருக்குமே தைராய்டு ஃபங்க்ஷனில் நிறைய சேஞ்சஸ் நடக்கலாம் இது யூஸ் பண்ணுறதுனால. அதே மாதிரி பென்சைடமைன்கிற ப்ராடக்ட் இருக்க எந்த இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது டாக்டர் அட்வைஸ் பண்ணுற வரைக்கும். நெக்ஸ்ட்டு டயரியா. மோஸ்ட் கேசஸில் டயரியா சீக்கிரமே சரியாயிடும், மெடிகேஷன் தேவையில்லை. ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அதாவது நம்ம ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவோம், அது மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுவும் ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் லாஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. காமனாக டயரியாவுக்கு லோப்பரமைட் தான் எடுப்பாங்க. அதுவுமே ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டரில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட், தேர்ட் ட்ரைமிஸ்டரில் டாக்டர் அட்வைஸ் பண்ணால் வேணால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மவுத் அல்சர்ஸ். வாய் புண் இருக்கும் போது ப்ரெக்னன்சி கண்டிஷனில் என்னென்ன எடுத்துக்கலாம்? யூஸ்வலாக சீக்கிரமாகவே சரியாகிடும். அப்படி சரியாகலைங்கிற டைமில் க்ரீம்ஸ் அண்ட் பேஸ்ட், அதாவது கார்மெல்லோஸ், ஜெலாட்டின், பெக்டின் இது இருக்கிற இந்த காம்பினேஷன் இருக்கிற க்ரீம்ஸ், அப்படி இல்லைன்னா ப்ரொடெக்டிவ் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அது ப்ரெக்னன்சி டைமில் சேஃப்னு சொல்கிறாங்க. ஆனால் சாலிசிலிக் ஆசிட், பென்சைடமைன் இந்த ப்ராடக்ட் இருக்கிற இது யூஸ் பண்ணக்கூடாது. அது டாக்டர் அட்வைஸ் பண்ணால் மட்டும்தான் யூஸ்
பண்ணணும் ப்ரெக்னென்சி கண்டிஷன்ஸில். நெக்ஸ்ட்டு வெஜைனல் த்ரஷ் அப்படின்னா கேண்டிடல் வல்வோ வேஜினிட்டிஸ். இப்படின்னா என்னென்னா நம்ம வெஜைனாலையும் வெஜைனல் ஓப்பனிங்கில் இருக்கிற டிஷ்யூஸ்லையும் வர ஒரு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் தான். இது ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப காமனான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா டாபிக்கல், அதாவது ஸ்கின்ல அப்ளை பண்ணுற ஆன்டி ஃபங்கல் க்ரீம்ஸும் பெசரிஸும். அதில் என்ன காம்பினேஷன் இருக்குன்னா குவாட்ரிமசோல் அண்ட் நிஸ்டாட்டின். இந்த காம்பினேஷனில் இருக்கிறது மட்டும்தான் ப்ரெக்னென்சி கண்டிஷன்ஸில் சேஃபு. அதுவும் லேட் ப்ரெக்னென்சி டைமில் இந்த பெசரிஸ் அண்ட் க்ரீமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேப்லெட்ஸ்க்கு போக வேண்டாம். அதே மாதிரி அப்ளிகேட்டர் இல்லாமல் நம்ம ஹேண்டை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டர் கோர்சஸாக இல்லாமல் 6 டே கோர்ஸான கிளாட்ரிமசோல்ங்கிற ட்ரக்கை எடுத்துக்கலாம் வெஜைனல் த்ரஷுக்கு. ஆனால் ஒரு சிங்கிள் டோஸான ஓரல் ஃப்ளூகோனசோல் கூட ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்கக்கூடாது. தேங்க்யூ. Do like, share and subscribe for more medical related videos.